அமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியான முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். அறிவுசால் அவைக்கு என் அடுத்த வணக்கம். இதோ என் உரையின் தொடக்கம். சுதந்திரம் வேண்டுமே, சுதேசி செல்வம் வேண்டுமே, நாடும் அரசும் நமதாக வேண்டுமே என்ற பாரதியின் கனவை நனவாக்கிய கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், சுதேச வீரன் பாவு சிதம்பரனாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேச நான் பெருமை அடைகின்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மூத்த மகனாக 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தவர்தான் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள். தன் தந்தையின் வழியில் வழக்கறிஞரானார் வ.உ.சி. இருப்பினும் இந்த நீதியற்ற ஆட்சியில் நான் யாருக்கு நீதி வாங்கி தர முடியும் என்ற சிந்தனையே அவரை ஓர் விடுதலை போராளியாக மாற்றியது. இந்தியாவிற்குள் வணிகத்துக்காக வந்து இந்தியாவையே கைப்பற்றிய ஆங்கிலேயர்களின் செயல் வ.உ.சியை மிகவும் பாதித்தது. எனவே ஒரு நாடு விடுதலை அடைய வேண்டும் என்றால் அந்நாட்டின் பொருளாதாரமும் வணிகமும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய அவர் 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை தொடங்கி வாடகைக்கு கப்பல்களை வாங்கி கடலில் செலுத்தினார். இக்கப்பல் தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை சென்றது. அதுவே மக்களின் இதயங்களுள் சுதந்திரம் என்னும் ஒளியை சென்றடைய செய்தது. இக்கப்பல் சேவை ஆங்கிலேயர்களின் கப்பல் வணிகத்தை மிகவும் பாதித்தது. எனவே அவர்கள் இக்கப்பல் சேவையை முடக்கினர். சொந்த கப்பல்கள் இல்லாமல் இந்நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியாது என்பதை அறிந்த வ.உ.சி. கொல்கத்தா, மும்பை வணிகர்களின் துணையுடன் காலியா, லாவோ முதலிய கப்பல்களை வாங்கி கடலில் செலுத்தினார். சுதேசத்தின் சின்னமாக, சுதந்திரத்தின் அடையாளமாக. அடுத்ததாக அமைப்பு சாரா தொழிலாளிகளின் உழைப்பு சுரண்டப்படுவதற்கு எதிராக தூத்துக்குடி நூற்பாலை தொழிலாளிகளை வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற செய்தார். தனி மனிதனாக தொழிலாளிகளை வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற செய்தது வ.உ.சியின் வலிமையை காட்டுகின்றது. 1908ஆம் ஆண்டு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டதாக கூறி வ.உ.சியை கைது செய்தது ஆங்கில அரசு. சிறையில் மாடுகள் இழுக்கும் செக்கினை வ.உ.சியை கொண்டு இழுக்கச் செய்தது. இதுவே அவருக்கு செக்கிழுத்த செம்மல் என்னும் பெயரை பெற்று தந்தது. சிறையில் இருந்து விடுதலையாகி வந்த பின் தமிழ் இலக்கியத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் வ.உ.சி. இறுதியாக 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் நம் அனைவரது நெஞ்சங்களிலும் நிலைத்த காவியமானார். ஆகையால் என் நண்பர்களே, நாம் வ.உ.சியை போல் வாழ முடியாவிட்டாலும் அவரின் சிந்தனைகளையாவது பின்பற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.